வணக்கம். சித்தயோகி சிவதாசன் ஐயா பாதம் சரணம். இன்றைய நாள் இனிதே அமைந்திட மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆடி மாதத்தில் என்னென்ன செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆடி மாதம் இது நீர் ராசியில் இருக்கிற மாதிரி இருக்குது. அதாவது 4ஆம் பாவம் கடக ராசியில் சந்திர பகவான் வந்திருக்காங்க. அது ஆடி மாதம் புதன்கிழமை பிறக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண்கள் குறிப்பாக சிகப்பு கலர் சேலை அணிய வேண்டாம். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இது ரொம்ப வலிமை குன்றியதாக இருக்குது. கோபம் ஜாஸ்தியாக வரும். அதனால் புதன்கிழமை இங்கே செவ்வாய் பகையாக இருக்கிறதுனால இது நமக்கு சிகப்பு கலர் ஆடி மாதம் அணிய வேண்டாம். இந்த வருஷம் மட்டும் நீங்கள் மஞ்சள் பச்சை கலர் அணிந்து கொள்ளலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி 18 நம்ம நகையெல்லாம் வாங்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஆடி மாதம் ஃபுல்லாமே கும்பாபிஷேகம், கோயில் உற்சவர் காண்பது, இதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். இது எப்படின்னா, 4ஆம் பாவம் நம்ம தாய் கருவறை தாய் கருவறையிலேருந்து இருக்கிற மாதிரி. ஸோ நம்ம கோயிலில் உள்ள கருவறையில் உள்ள சாமியை பார்க்குறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. நம்மளுடைய பொருளாதாரம் நல்லா மேலே ஏறி வர்றதுக்கு இந்த ஆடி மாதம் 5 வெள்ளிக்கிழமை இருக்குது. 5 வெள்ளிக்கிழமையுமே நீங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது நடக்கும். அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம், அதாவது ஜோதிடம் படி பார்த்தீங்க அப்படின்னா, கடகத்தில் கடகம் ராசி 4ஆம் பாவம். லக்ஷ்மி விஷ்ணுவோட மார்பில் இருக்காங்க, அதாவது 4ஆம் இடத்துல இருக்காங்க. அதனால இந்த வாட்டி நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நீங்கள் கலசம் வச்சு லக்ஷ்மி பூஜை வீட்டில் செய்யுங்க 5 வாரமும். அதுக்கப்புறம் நீங்கள் தாலி, சரடு, மஞ்சள், குங்குமம், வெற்றிலை பாக்கு, சோழி, ஒரு சோழி இல்லை 2 சோழி அந்த மாதிரி வாங்கி வச்சு நீங்கள் சுமங்கலி பெண்களுக்கு கொடுங்க. ரொம்ப விசேஷம். ஃபஸ்ட்டு வாரம் முதல் வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுங்க அப்படின்னா, துளசி மாடத்துக்கு நெய் விளக்கு ஏற்றி வளையல் கட்டி துணி கட்டி நீங்கள் சாமி கும்பிடுங்க. ஒவ்வொரு வாரமும் நீங்கள் துளசி மாடத்துக்கு வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சாமி கும்பிடும்போது கண்டிப்பாக உங்கள் தலையிலையும் பூ வச்சுக்கோங்க. நீங்கள் லக்ஷ்மி பூஜை பண்ணும்போது கையில் மருதாணி வச்சுட்டு பண்ணுறது ரொம்ப விசேஷமானது. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் குறைஞ்சது 3 அம்மன் கோயிலுக்காச்சும் போயிட்டு வாங்க. குறைஞ்சது 3 அம்மன் கோயில். இப்போது அங்காள பரமேஸ்வரி 3 அங்காள பரமேஸ்வரி கோயிலுக்கு போகாமல் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோயில், கருமாரி அம்மன் கோயில், அதுக்கப்புறம் இன்னொரு அம்மன் கோயில், இந்த மாதிரி வேறு வகையான அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுடைய வேண்டுதல் நல்லபடியாக நிறைவேறும். இந்த மாதம் உங்களுடைய கோரிக்கை, ஒரே ஒரு கோரிக்கையை நல்லபடியாக சாமிக்கிட்ட வேண்டிக்கோங்க. எதுக்காக கேட்கலாம் அப்படின்னா, உங்களுடைய பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்காக, அதுக்கப்புறம் குழந்தை வேணும் அப்படிங்கிற விஷயத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு கேட்கலாம். இந்த மாதம் காமதேனு பசு பூஜை பண்ணுறது ரொம்ப விசேஷம். நீங்கள் உண்மையாக நம்ம பக்கத்தில் இருக்கிற பசுமாடுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறீங்க அப்படின்னா, 4 பாதத்தில் அந்த கால்களிலையும் பின்புறம், அதுக்கு மேலே இருக்கிற நெத்தியில், மடியில், வயிறு பகுதியில், இதிலெல்லாம் மஞ்சள் வச்சு குங்குமம் வச்சு, அதுக்கப்புறம் ஒரு சின்ன விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை 3 முறை சுற்றி வாங்க. சுற்றி வந்துட்டு அந்த விளக்கை எடுத்துகிட்டு வீட்டுக்குள்ளே வச்சிடுங்க. அணையாமல் கொண்டுட்டு வீட்டில் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் பசுமாடுக்கு மஞ்சள், குங்குமம், வெத்தலை பாக்கு வச்சு ஆரத்தி காமிச்சு அதை முற்றத்தில் ஊற்றிடுங்க. நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா, ஆடி மாதம் காமதேனு பசு பூஜை பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பானது. உங்கள் வாழ்க்கை சிறப்படையும். அதுக்கப்புறம் உங்களுக்கு நீங்கள் சோழி கொடுக்குறீங்கள வர சுமங்களுக்கு, அது மாதிரி உங்கள் கையில் சோழி கிடச்சிதுன்னா அதை எடுத்துகிட்டு நீங்கள் வச்சுருக்கிற பணப்பெட்டியில் போட்டு வைங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பெருகும். இது 4ஆம் பாவம் தாயோட இது, அதாவது மூத்த சுமங்கலி இல்லைன்னா வீடோவாக இருப்பாங்க, அவங்கள அம்மாஸ்தானமாக பார்த்து அவங்களுக்கும், அதுபோல் கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நீங்கள் புடவை வாங்கி கொடுங்க. நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த பாவம் நல்லபடியாக ஆக்டிவேட் ஆகும்.
நீங்கள் வீட்டுக்கு வர சுமங்கலிங்களுக்கு வந்து நீங்கள் வந்து வளையல் நீங்கள் வச்சு கொடுக்குற செட்டில் வந்து, அதாவது சோலி, வளையல், சரடு, மஞ்சள் குங்குமம் கொடுக்கும்போது, இந்த வளையல் வச்சு கொடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஓங்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடி மாதம் வந்து வடிவுடை அம்மனை வந்து வழிபட சிறப்புகள் நல்லா இருக்கும். அதாவது கண்ணகி தாயாரை நீங்கள் வழிபடலாம். அவங்க வந்து எப்படின்னா ஒரு தண்ணியில் நெருப்பு இருக்கும்ல அந்த மாதிரி அவங்க. ஸோ நீங்கள் வந்து என்னென்னா உங்கள் வீட்டில் உள்ள பெண் குழந்தைகள், உங்களுக்கு பெண் குழந்தைகள் இருக்காங்க, உங்கள் வீட்டில் இருக்க பெண் குழந்தைகள் கற்புடன் திகழ்வதற்கு கண்ணகி தாயார் வந்து வழிபட்டிங்கன்னா உங்கள் குழந்தைங்கள வந்து நல்லபடியாக இருப்பாங்க. இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சின்ன மண் இதில் வந்து மண்ணால் ஆன ஒரு பவுல் மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கு நடுவில் வந்து விளக்கேற்றி வைங்க. அந்த விளக்கேற்று வந்து ஏற்றுற அன்னைக்கு நீங்கள் வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட வேண்டாம். வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி ஏற்றி கண்ணகி வந்து வீட்டில் வந்து வழிபடுங்க. அதே மாதிரி இந்த ஆடி மாதம் இருக்கிற ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டிப்பாக சிவன் கோயில் இருக்கிற விஷ்ணு துர்க்கைக்கு நீங்கள் போயிட்டு ராகு காலத்தில் 10 to 12 மணிக்கு வந்து லெமன் விளக்கு போட்டுட்டு வாங்க. அதுவும் முக்கியமாக வந்து 11:45 12 மணிக்குள்ளே விளக்கு போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். உங்களால் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இந்த 5 வெள்ளிக்கிழமையை வந்து நல்லபடியாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதை வந்து யூஸ் பண்ணி அம்மன் கிட்ட உங்களுடைய வேண்டுதலை நிறைவேறும்படி இது பண்ணிக்கோங்க. உங்களுக்காக உங்களுடைய அஸ்ட்ராலஜர் ஜனனி காண்டாக்ட் நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், இது பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் போடுங்க. கண்டிப்பாக வந்து எனக்கு தெரிஞ்சதை வந்து உங்களுக்கு பகிர்றேன். நன்றி ஜெயந்தி ரவி அம்மா. நன்றி, வணக்கம்.